போட்டலாம் துபாய் மொத்தமா போட்டலாம். பிளேயிங் லெவன்ல என்ன மாற்றம் வர போகுதுன்னு பார்த்தா பிளேயிங் லெவனே மாற்றமா தான் வந்து வந்திருக்காப்புல நம்ம ஜிஜி மாமா. எதுக்குல இத்தனை ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்திருக்கான்? எல்லா ஸ்பின்னரும் இறக்கல, பூம்ரா மட்டும்தான் மெயின் பாஸ்ட் பவுலரு, மத்த எல்லாருமே ஸ்பின்னர் தான். ஓப்பனிங் நம்ம பூம்ரா யாக்கரை போட்டு ஸ்டெம்ப பறத்தோட அடுத்த வந்து குல்தீப் போய் இருக்கிற எல்லாரையும் பறக்க விட்டாப்புல, 4 விக்கெட்டை தட்டி தூக்கிட்டு போயிட்டாப்புல. அப்புறம் அக்சர் ஒரு விக்கெட்டு, நம்ம தமிழ்நாட்டு தங்கம் வருண் ஒரு விக்கெட்டு, கடைசியா நம்ம சிஎஸ்கே சிக்ஸர் தூபே இருக்காருல, எப்பா செல்லக்குட்டி நீ சிஎஸ்கேல எப்பா பவுலிங் போடாம இம்பாக்ட் பிளேயரா வர்ற, போட்ட 2 ஓவரும் என் தரமா போட்டு 3 விக்கெட்டை தூக்கிட்டு வந்துட்டாப்புல. மொத்தமா 57 ரன்னுல துபாயை பொட்டலம் கட்டிட்டாங்க இந்தியா பவுலர்ஸ். அப்ப பேட்டர்னா என்ன சும்மாவானே, பால்லையே 6, 2வது பால்லே போர்னு அடிக்கிறாப்புல நம்ம அபிஷேக் சர்மா. அவரு கூட ஜோடியா வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்ததுனால சஞ்சுவோட இடத்தை எடுத்துக்கிட்டு பையப்புல வந்து ஒரு ஆள் ஆரம்பிச்சு, அதுவும் சஞ்சு சாம்சன் வந்து ஓரமா வந்து பாத்துட்டு இருக்காப்புல. ஓப்பனரா ஆட வேண்டிய மனுஷனை 5வது இடத்துல தள்ளி விட்டு பிளேயிங் லெவன்ல வைக்கிறதுக்காகவே வைஸ் கேப்டனை கொடுத்து விளாட வைக்கிறாங்க. இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கடுப்பாவே தான் மேட்ச் பார்க்கவே. பட் என்ன பண்றது, நமக்கு கிரிக்கெட் பிடிக்கும், நாம பார்த்துதான் ஆகணும். உங்களோட மனநிலைமை என்னன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் துபாய் அடிச்ச 57 ரன் இந்தியாவுக்கு 5 ஓவர்லயே முடிஞ்சு போச்சு.